நண்பர்களே, ஸோ என் கையில இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு சிக்னல் ஜேமர். அதாவது ப்ளூடூத் அண்ட் வைஃபை 2 சிக்னலையும் ஜாயின் பண்ணும். இத வச்சு ப்ளூடூத் அண்ட் வைஃபை சிக்னல்ஸ வந்து ஈஸியா வந்து பிளாக் பண்ண முடியும். இத வந்து எப்படி பில்ட் பண்றதுன்றத வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிற என்னோட GitHub சேனல் ஓப்பன் பண்ணி, அதில இருக்கிற ஜிப் ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்து ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டிருக்கு. ஒன்ஸ் ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆனதும் அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதில வந்து Arduino ஃபைல், பின் ஃபைல், அப்புறம் சர்க்யூட் டயகிராம் 3மே இருக்கும். இப்போ நம்ம கோட வந்து Arduino IDE மூலியமா அப்லோட் பண்ண போறோம்னா, அந்த Arduino ஃபைல்ல இருக்கிற ப்ரோகிராம் வந்து டைரக்ட்டா வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனா அது கொஞ்சம் லேட் ப்ராசஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா பின் ஃபைல வந்து ஃப்ளாஷ் பண்ணிருவோம். இதுக்கு வந்து ஒரு டூல் ஒண்ணு தேவ. அப்ப அந்த பின் ஃபைல்க்குள்ள போனீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு டூல் இருக்கும். பின் ஃபைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ற டூல். அதுக்குள்ள போயிட்டு போனீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அப்புறம் இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில ESP32 செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இப்ப அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில வந்து நம்ம எந்த பின் ஃபைல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற இத வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ப ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இடத்துல வந்து ஒரு பின் ஃபைல் குடுத்து வச்சிருப்பேன். அந்த பின் ஃபைல வந்து ஓப்பன் பண்ணி, அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 0 கிராஸ் 10,000 அப்படின்றத என்டர் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நம்ப ESP எந்த காம்ல செலக்ட் இருக்குன்றத காம் 8ன்னு என்னோட ESP இருக்கு. அது செலக்ட் பண்ணிட்டு, பாட் ரேட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, உங்க கோடு வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆரம்பிச்சுரும். அப்போ வந்து அந்த டாட் டாட்டா வர இடத்துல வந்து கோடு ஸ்டார்ட் ஆகும்போது, நம்ப பூட் பட்டன லாங் பிரஸ் பண்ணோங்கன்னா, கோடு வந்து ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து அந்த ஃபினிஷ்டுன்ற பட்டன் வந்ததுமே வந்து நம்ம கோடு கம்ப்ளீட்டா வந்து ஃபிளாஷ் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இப்போ வந்து இந்த ESP32 கூட வந்து OLED டிஸ்ப்ளே அப்புறம் அந்த 5 பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் எதுக்குன்னா வந்து லெஃப்ட்டு, ஓகே, ரைட் அப்புறம் வந்து டாப், டவுன் இந்த மாரி 5 ப்ராசஸ்க்காக 5 பட்டனு அப்புறம் ஒரு OLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில தான் வந்து எல்லா மாடியூலும் பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து ஒரு 2 NRF மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த NRF மாடியூல் எதுக்குன்னா வந்து நம்ப ப்ளூடூத்ல வந்து 2.4 ஜிகாஹெர்ட்ஸ்ல தானே ஒர்க் ஆகும். இப்ப அந்த 2.4 ஜிகாஹெர்ட்ஸ்ல ஆப்ரேட் ஆகுற 2 NRF மாடியூல் எடுத்துக்கிறோம்னா தான், அந்த சிக்னல வந்து இந்த NRF மாடியூல் வந்து அதே ஃப்ரீக்வன்சில ஹை எனர்ஜி எமிட் பண்ணி அந்த சிக்னல வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடும். அதுக்காக 2 NRF மாடியூல். அப்புறம் வந்து இப்போ சர்க்யூட் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். 2 ஒயர் எடுத்து ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்து அப்படி அப்படியே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். நான் சர்க்யூட் குடுக்குறேன். டைரக்ட்டா அத பார்த்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. வந்து எல்லா சர்க்யூட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ESP வந்து USB மூலியமா கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த 5 பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த மோடு வேணுமோ அத நேவிகேட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூடூத் ஜாமர் மோட செலக்ட் பண்ணா, அது வந்து கொஞ்சம் லோட் ஆகுது. அதுக்குள்ள போனா இது வந்து இப்போ டீஆக்டிவேட்ல இருக்கு. இப்போ அத நம்ம ஓகே குடுத்தா அது வந்து ஆக்டிவேட் ஆயிக்கும். இப்போ அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா வந்து இது ஹை எனர்ஜிய சென்ட் பண்ணி சிக்னல வந்து பிளாக் பண்ணிக்கும். இதில வந்து அப்படியே நேவிகேட் பண்ணி ப்ளூடூத் ஸ்கேனர்ன்ற மோடுக்குள்ள போயிட்டு ஓகே பிரஸ் பண்ணோம்னா, அது லோட் ஆயிட்டுருக்கு. அடுத்து வந்து இதில என்னென்ன நம்ம சரவுண்டிங்ல வந்து எந்தெந்த ப்ளூடூத் டிவைஸ்ல வந்து இருக்குன்றத வந்து காட்டும். லோட் ஆயிட்டுருக்கு கொஞ்சம். ஆஃப்டர் தட் இப்போ இந்த மாரி நெறைய டிவைஸஸ் காட்டுது. அதோட நேம் வந்து இங்க கான்ஃபிகர் ஆகாதனால, ஆனா அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் RSSI வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து இந்த இடத்துல காட்டிட்டே இருக்கும். அடுத்து வந்து நம்ம இப்போ வைஃபை ஸ்கேனர் மோடுக்குள்ள போனா, இப்போ வைஃபை நம்ம சரவுண்டிங்ல வந்து எத்தன வைஃபை டிவைஸ் வந்து ஆன்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வைஃபை ஸ்கேனர்ல பார்க்க முடியும். இப்போ ஸ்டார்ட்டிங்ல வந்து என்னோட டிவைஸும் ஹாட்ஸ்பாட் ஆன்ல தான் இருக்கு. ஸோ பாண்டு அப்புறம் அந்த மாரி நெறைய டிவைஸஸ் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருக்கிறனால, அந்த டிவைஸ்லாம் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து ப்ளூடூத் ஜாமர் மோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டப் போறேன். அதுக்கு ப்ளூடூத் ஜாமர் மோடுக்குள்ள போனீங்கன்னா, இந்த இடத்துல டீஆக்டிவேட்னு இருக்கா? அப்போ வந்து ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி பாட்டு போடப் போறேன். இப்போ வந்து ஸ்பீக்கர்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ப்ளூடூத் மோட் போட்ட உடனே பாட்டு வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். அது மறுபடியும் நான் டீஆக்டிவேட் பண்ணதையும் பாட்டு வந்து நார்மலா மறுபடியும் ரிட்டர்ன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ப்ளூடூத் மோட் போன உடனே ப்ளூடூத் ஜாமர் மோடுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டா சிக்னலை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்பீக்கர்ல பாட்டு வந்து ஒர்க் ஆகாது. அதே நான் மறுபடியும் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா எப்பவும் போல நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ப்ளூடூத் மோட்னு போகும்போது அது வந்து ஜாமர் மோடுக்கு போயிடும். அதனால வந்து
ஆக்டிவேட் ஆகிட்டு ஜாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த சிக்னலுமே வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரால் ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ வந்து ப்ளூடூத் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் டீஆக்டிவேட் பண்ண உடனே மறுபடியும் நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.